ஒரு மதிப்பிற்குரிய பெரியவர் ராமசாமி ஐயா அவர்களே, அமர்ந்திருக்கொண்ட அறிஞர் பெருமக்களே, இன்று விருது பெற இருக்கின்ற திரு ஜீவகன் அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்திலே பயின்ற வாசுகி பாகுபதி அம்மா அவர்களே, என்னுடைய சகோதரி திருமதி உலகநாயகி பழனி அவர்களே, ரவி ஐயா வந்திருக்காரு, ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். மகாலிங்கத்துக்கு கூட 56 வருஷங்கள் இருந்திருக்காரு. இன்றைக்கும் அதே முகம், அதே பொறுப்பு. அப்பப்போ ஃபோன் பண்ணி அவர் மகாலிங்கம் ஐயா கூப்பிடுவார். அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். அவங்கள வீட்டுக்கு போய் பார்ப்பேன் மந்தவழியில். போன உடனே கிருஷ்ணா வந்துட்டியா அப்படின்வார். அந்த அளவு ஒரு அன்பாக இருப்பார் மகாலிங்கம் சார் கடைசி வரைக்கும். இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே மனசார தமிழை தெரிஞ்சு தத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நல்ல பெருமக்களை நான் இங்கே பார்க்குறேன். நான் கடந்த 6 மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் ஒரு 4 மாதம் பெட்டில் இருந்தேன். இப்போ தான் நான் 2வது கூட்டத்துக்கு வரேன். வெளியில் என்னால் எங்கேயும் போக முடியறதில்ல. இப்போ தேவையான என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப தூண்டுதல். நீங்கள் வெளியே போனால் தான் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்கள் ஹெல்த்து நல்லாயிடும், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்றைக்கி அவங்களுக்கு டயாலிசிஸ் நடந்தது. டயாலிசிஸ் முடித்து 4:45 வீட்டுக்கு வந்துட்டு என்னை உடனே நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த டயாலிசிஸ் பண்ண போது கூட அவங்க அடிக்கடி அவங்க நினைக்கிறது நான் தமிழில் பேசுகிறது அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதனால என்னை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இல்லதியன் இல்லவள் மான்மானால் உள்ளதியன் இல்லவள் மானாக்கடைன்னு அந்த குரலை பார்க்குற பொழுது என் மனைவியை நான் நினச்சிக்கிறேன். கல்யாணம் ஆகி எனக்கு 59 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஜனவரி 26ஆம் தேதி 60வது வருஷம் பிறக்கும். திருமணம் ஆகி 60வது வருஷம். ஜனவரி 1965 26 ஜனவரியில் எனக்கு கல்யாணம். இப்போது அடுத்து இப்போ 24 வந்துச்சுன்னா எனக்கு 60வது வயசு. கல்யாணத்து ஆகி 60 வருஷம். இது வரைக்கும் துணையாக இருக்காங்க, எல்லோரும் துணை இருக்காங்கன்னா தமிழ் வாழ்க்கை தான் எனக்கு காரணம். தமிழ் வாழ்க்கை தான். ஏன்னா நான் பிறந்த கிராமம் சின்ன கிராமம் உளுந்தூர்பேட்டையில் படித்தேன். நான் படித்த காலத்தில் 1950 to 50 திண்ண பள்ளிக்கூடம். மழை பெஞ்ச லீவ் விட்டுடுவாங்க. ஜில்லா போர்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் 1962 நான் வியாபார வாழ்க்கைக்கு வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே வியாபாரத்துக்கு வந்துட்டேன். ஆனால் திருக்குறளார் நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் விழுப்புரத்தில் இருந்தார், நான் உளுந்தூர்பேட்டில் இருந்தேன். அவர் அட்வொகேட்டு. அப்போலேருந்து எனக்கு நண்பராக இருந்தார். அவர் எனக்கு தூண்டி விட்டார், நேரம் கிடைக்கக்குள்ள திருக்குறளை படிப்பா அப்படின்னா. அப்போ எனக்கு நேரம் எப்படி கிடைக்கும், வியாபாரத்தில் இருக்கிறேன்னு. நீ தான் மெட்ராஸ் போகல, ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் 4 மணி நேரம் ஆகும், இல்லை திருக்குறள் புத்தகத்தை கையில் வச்சுக்க, பஸ்ஸில் படிச்சுட்டு அப்படின்னு. அப்படி படித்தது தான் திருக்குறள் நான் படிக்க தொடங்கினேன். அவருடைய அந்த தூண்டுதல் தான் என்னை திருக்குறளை படிக்க வச்சது. அதனால் திருக்குறளார் முன்சாமியை மறக்க முடியாது. இன்றைக்கி சீவு சிந்தாமணியினுடைய பற்றி இந்த நூலை பார்க்கிற பொழுது ஸ்ரீச்சந்திரன் ஐயா எழுதின நூலில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் படிச்சிருக்கேன். 1 வாரமாக படிச்சுட்ருக்கேன். திருப்பி அதே மாதிரி திருக்குறளை எப்படி சீவு சிந்தாமணியில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலும் நான் அவர் எழுதின நூல் தான். ஜெயச்சந்திரன் அந்த ஸ்ரீச்சந்திரன். அந்த நூலையும் நான் இந்த 1 வாரமாக அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் பார்க்குற பொழுது ஒரு பெரிய உண்மை என்ன புரிஞ்சுதுன்னா, எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லை, எப்பொருளும் இல்லையான்னு திருக்குறளை சொல்கிறாங்களே. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், திருக்குறளை கையாளாமல் ஒரு கருத்தை வலுவாக சொல்ல முடியாது என்பதை சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 700 திருக்குறளை பயன்படுத்தியிருக்காரு. 700 திருக்குறளை அவர் சிந்தாமணியில் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது சாதாரண விஷயம் இல்லை. சிலப்பதிகாரத்துலேயும் திருக்குறள் இருக்குது, எல்லா மணிமகளிலையும் திருக்குறள் இருக்குது. திருக்குறள் இல்லாமல் யாரும் வலுவாக சொல்ல முடியல. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அதாவது பல்லுக்குருதி, சொல்லுக்குருதின்னு ஒரு வரி வரும். ஒரு பெரிய உண்மையை பார்க்க முடியுது. மதுரையில் திருமண சங்கம் ரொம்ப வலுவாக இருக்குது. ஒரு ஜெயின சமண துறவி மதுரையில் போய் அங்கே இருக்கிற அறிஞர்களோட சந்திக்கிற பொழுது அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜெயின துறவிகளுக்கெல்லாம் அறநெறியை பற்றி தான் உங்களால் சொல்ல தெரியுமே தவிர மனித வாழ்க்கையில் காதலனுடைய அந்த
அந்த ரசனையோடு உங்களால் எழுத முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை என்னால் எங்களால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உடனே அவர் குருக்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் குரு அவர் அடி எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு பாட்டு. இந்த பாடல் வச்சு நீ எழுதுன்னு சொல்லி அவங்க அப்பா அவருக்கு குரு சொல்கிறார். செம்பொன் வரைமேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் அப்பொன் பெதிர்வின் மறுவாயிரத்தெட்டு அணிந்து வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்மொன் முடில் அடித்தாமரை சென்னி வைப்பாம் என்ற பாட்டை தொடங்கி அவர் அந்த எழுத சொல்கிறாரு. ஆனால் சிஷ்யர் குருக்கு மிஞ்சின சிஷ்யராக இருக்கார். திருத்தக தேவர் என்ன உடனே என்ன சொல்கிறாரு, மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து உன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்தும் அன்றே அப்படின்னு உடனே அவர் பாடி காட்டுறாரு குருக்கிட்ட. உடனே குரு சொல்கிறாரு, என் பாட்டோட உன் பாட்டு நல்லா இருக்குப்பா, அதனால் உன் பாட்டு நீ முதல்ல போட்டுக்கோ, என் பாட்டை அடுத்து போடு அப்படின்னாரு. ஏன்னா இது சித்தர் வணக்கம் அவர் பாடுறாரு. இவர் அருகர் வணக்கத்தை சொன்னார். அருகர் ரெண்டாவது போட்டு சித்தர் வணக்கத்தை முதல்ல சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அப்படி குரு அமைஞ்சு அப்படி தூண்டுதல் கிடைச்சி அந்த சிலப்பதிகார அந்த சிவ சிந்தாமணியில் அந்த காதல் சுவைகளை 13 இலம்பகமாக பிரித்து அவர் பாடி இருக்கிற நிலை இருக்க, அதை பார்த்த பொழுது அங்கே இருக்கிறவங்க திருப்பி அந்த நூல் வெளியிட்டு மதுரைக்கு கொண்டு போகிறாரு. இவர் எப்படி இதெல்லாம் எழுதியிருக்காரு, நிச்சயமாக வாழ்க்கையில் இவர் அனுபவிக்காமல் இதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னோடனே தான் ரொம்ப ஒழுக்க செயலர் என்பதை கையில் நெருப்பு எடுத்து காட்டினார். இதில் எனக்கு இறையருள் கொடுத்த அறிவு தான் நான் எழுதியிருக்கேனே தவிர நான் வாழ்க்கையில் நான் பிரம்மச்சாரிங்கிறத அவருக்கு ப்ரூவ் பண்ணுறாரு கிருத்தக தேவர். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனநூலில் திருக்குறள் சிவசிந்தாமணியை மனநூலில் சொல்லுவாங்க. இதை படித்தா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாதவங்க திருக்குறள் சிவசிந்தாமணி படித்தா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, தமிழ் மொழியில் எனக்கு இளமையிலேருந்து இந்த ஈடுபாடுனால இதெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் படிக்கிற பொழுது எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 79வது வயசு நடக்குது. ஆனால் எனக்கு அந்த சுறுசுறுப்பு இப்பவும் இருக்குன்னா தமிழ் நினச்ச உடனே சுறுசுறுப்பு வந்துடும், உடனே நான் அது பேச ஆரம்பிச்சிடுவேன். அதை தான் இன்றைக்கி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பெரிய தத்துவத்தை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வம் அவர் பிறந்த உடனே ஜீவா அப்படிங்கிற பேரால் கூப்பிடுறாராம். உடனே அவங்க அம்மா சிந்தாமணின்னு சொல்லி அம்மாவை கூப்பிடுறாங்க. அது ரெண்டும் இணைச்சி தான் சிந்தாமணி தான் நூலுடைய பேர் முதல்ல, பின்னால் அந்த ஜீவாங்கிற வார்த்தை அப்புறமா சேர்ந்து ஜீவ சிந்தாமணின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் பிறக்கிறாரு. ஜீவகன் பிறந்த இடம் அது சுடுகாடு. ஏன், அந்த விஜயமாதேவியினுடைய கணவன் அந்த குடும்ப இதில் ஈடுபாடு இருந்து ஆட்சியை சரியாக செலுத்தாதனால அவருடைய மந்திரி அவர்கிட்டேருந்து அந்த பவர் வாங்கிட்டது அவரை துரத்திட்டாங்க. அப்போயே இன்னொரு பெரிய உண்மை என்ன எழுதியிருக்காருன்னா, மயில் பீடியில் அந்த விமானத்தில் உட்கார வச்சு மனைவி அவர் வெளியே அனுப்புகிறாரு. அப்போது ஆகாச விமானத்தை அப்பயே பயன்படுத்தியிருக்காங்கிற ஒரு பெரிய உண்மை நம்ம சரித்திரத்தை சிந்தாமணியில் இருக்குது. இவங்க பிரிட்டிஷ் பீப்புள் ரைட் சகோதரர்கள் தொடங்கலாம்னு இவங்க சொல்லலாம். ஆனால் நமக்கு பல வருஷத்துக்கு முந்தைய நம்ம பயன்படுத்தியிருக்கோம் விமானங்கிறதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது, நூலில் அந்த ப்ரூஃப் இருக்குது. அப்போது அந்த அம்மா அவன் பிறந்த பிற்பாடு ஜீவன் காப்பாற்றப்படுறான். அவனுடைய வரலாறு பற்றி சிம்பிளாக சொன்னீங்கன்னா 13 இளம்பகத்தில் அவர் 8 பெண்களை 8 கால சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவருடைய புண்ணியம் வேலை செய்யுது. அதனால் வினை கொள்கையில் ஜீனத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும். சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவலி ரியாக்ஷன் சொல்லார். அந்த தத்துவத்தை அப்படியே ஜெயினிசம் தெளிவாக சொல்லுது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். அப்படி பார்க்குறபொழுது அந்த புண்ணியத்தினால்தான் ஜீவ சிந்தாமணியில் இந்த ஜீவகனுக்கு அந்த பிறப்பு வருது. முன் பிறவியில் ஜீவகன் தாயையும் ஒரு குழந்தையும் ஒரு பட்சியை அவர் பிரிக்கிறாரு. அப்போது அந்த பிரித்து திருப்பி அவருக்கு அறிவுரை கிடைச்ச பிற்பாடு கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்படி பிரிஞ்சனால தான் அவர் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டி இருந்ததுங்கிறத அந்த அச்சலஞ்சி அடிகள் அவருக்கு விளக்கி சொல்கிறார். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், வாழ்க்கை தத்துவத்தில் மனிதனாக நம்ம பிறந்திருக்கிற நமக்கு செயலாற்றுவதற்கு சில பொறுப்புகள் இருக்குது. பூர்வ ஜென்ம புண்ணியம், இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டியது எல்லாமே
அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதேவன் என்று கொள்ளூர் சொல்லியிருக்கிறாரு. அது அர்த்தம் என்னன்னா, இல்வாழ்க்கை என்பது அந்த அளவு முக்கியமானது. அதில் மனைவி நல்லபடியாக அமையணுங்கிறது மங்களம் என்ப மனைமாட்சி. மற்றது நன்கலம் தான் நன்மக்கட்பேறு. பெருமாவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பேருன்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, தகப்பனுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய பிள்ளைகள் தான் தேவை. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அப்போ அப்படி ஒழுங்காக இருந்திருக்காங்க. விஜயமாதேவி திருப்பி வந்து ஒரு ஜெயின துறவு கூட்டத்தோடு இருந்து அவங்க தன்னை காப்பாற்றிட்டு ஜீவன் வளர்ந்த பிற்பாடு ஒரு நண்பர்கள் மூலிமா தாயை சந்திக்கிற பொழுது தாய் வந்து பிள்ளைக்கு அந்த கருத்தை சொல்ல, நீ உங்கள் அப்பா இழந்த ராஜ்யத்தை நீ திருப்பி எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல பொழுது தான் அவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சு திருப்பி நிலையாமை தத்துவத்தை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையும் தானும் ஒரு துறவத்தை மாறி வர்த்தமானவருடைய அந்த சமசனத்தில் போய் அவர் துறவியாக மாறி கேவல ஞானம் பெற்று வீடு பேர் அடைகிறார் ஜீவகன். அதனால தான் அந்த வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம அந்த புரிஞ்சு படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நிலையாமைங்கிறது பல ஆங்கிளில் பார்க்கணும். நம்ம குழந்தையா பிறக்கிறோம், இளமை நிலையாமை. திருப்பி நம்ம வாலிப பருவம் வருது, அதுவும் நிலையாமை. திருப்பி இதெல்லாம் பார்க்கிற பொழுது நிலையாமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் என்கின்ற கருத்தை நாம் வாழியோடு இணைத்து கொண்டு என்ன செய்தார்க்கும் இணைவே செய்யாக்கால் என்ன வைத்ததோ சால்வு என்ற அந்த சான்றாண்மை தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று சிறப்பு சொற்பொழி ஆக்க வாசுகி அம்மா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் வந்து சும்மா ஒரு ஆரம்பத்தில் ஒரு கோடு காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருந்து அவங்க பேச்சை கேட்கணும், விருது வாங்கணும். ராமசாமி ஐயா அவர்கள் நம்ம வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் தாய்க்கு வணக்கம்.